பூங்கோதை பசுபதி. இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம போக போறோம். அதாவது வைரக்கல் வந்து ஒன்னே ஒன்று பார்த்தாலே அவ்வளோ அழகா இருக்கும் அப்படிதானே. ஸோ பல வைரக்கல்களை சேர்த்து வச்சு பார்த்தா எப்படி இருக்குங்க. முதியோர்கள்ங்கிறவங்களும் இந்த வைரக்கல் மாதிரி தான். அவங்களோட அனுபவத்தால அவங்க வந்து பட்டை தீட்டுப்பட்ட ஒரு வைரம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய முதியவர்கள் இருக்கிற அந்த முதியோர்கள் இல்லத்துக்கு தான் நம்ம போக போறோம். ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு தான் போக போறோம். இது வந்து நான் போய் இதெல்லாம் செய்யறேன் அப்படி இப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறக்காக நான் தயவு செஞ்சு நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. நான் வந்து ஒரு விஷயத்த நம்ம தொடங்கணும். எந்த விஷயத்தினாலும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த விஷயத்த தொடங்கிட்டு நீங்களும் செய்யுங்க நான் சொல்லலாம் இல்லையா. ஸோ அதனால வந்து ஒரு இனிஷியேட்டிவா தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் போகலை. இன்னொரு நாள் வந்து இதுக்கு முன்னதாக நாங்கள் போனோம். அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பா ஷேர் பண்ணணும் இல்லையா. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னென்ன செய்யறோம். நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங்ல உள்ள பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஸோ இப்போ அங்கதான் கிளம்பிட்டு இருக்கிறோம். ஸோ 2 வீடியோஸ் அன்னைக்கு எடுத்தது, அன்னைக்கு நாங்க போனும்போது என்னெல்லாம் நடந்துச்சு, இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஓல்டேஜ் ஹோம்க்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸ்கட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவல். அவங்க வந்து 23 பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 30 இன்னைக்கு வந்து வாங்கிட்டு போகிறோம். ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறக்காண்டி இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பிஸ்கட்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க. இனி வந்து டவல்ஸும் எடுத்துட்டு நாங்கள் வந்து போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 30 பிஸ்கட்ஸும் அதுக்கப்புறம் டவல்ஸ் வந்து 30 டவல்ஸ் வந்து அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நல்லா சாஃப்டாக நல்லா லென்த்தியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்திருக்க அந்த ஓல்டேஜ் ஹோமோட பேர் என்னன்னா பவர் ஐயா வைகுண்டர் முதியோர் இல்லம். இதை வந்து நடத்திட்டு இருந்தவங்க யார் அப்படின்னா திரு ராமச்சந்திரன் அவர்கள். அவங்களுக்கு அப்புறம் இப்போ அவங்களோட சன்ஸ் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அதில் நம்மளை வந்து அந்த ஃபர்ஸ்ட் சன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ரொம்ப நல்லா வரவேற்றாங்க. ஜெயன் கேசவ் அவங்க பேர். அப்புறம் இந்த ஒரு தாத்தா இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்மளை வந்து நல்லா வந்து கவனிச்சாங்க. அவங்களும் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் அந்த ஓல்டேஜ் ஹோமில். ஆனாலும் ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்காக நம்மளை வந்து கவனிச்சாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவங்க தான் நம்மளுக்கு வந்து கைட் பண்ணாங்க. ஸோ அந்த ஜெயன் கேசவ் அவர்களும் வந்து ரொம்ப நல்லா நம்மளை வந்து கவனித்து ரொம்ப பொறுமையாக வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் பற்றி நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. நிறைய பேர் ஸ்டோரிஸை கேட்கும்போது மனம் வந்து ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது உங்களோட அந்த சர்வீஸ். ஹாய் அனுமதி, ஹாய் சொல்லு. இப்ப நம்ம வந்து ஆன் த வே போயிட்டே இருக்கோம். ராகவேந்திர கோயில் இது. நம்ம வந்து பக்கத்துல நல்லா நெருங்கியாச்சு. இன்னைக்கு வந்து சும்மா கொஞ்சமா வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு போறோம். நம்ம வந்து பைசா வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அவங்களே வந்து ஃபுட் எல்லாம் குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம யாரெல்லாம் பார்க்க போறோம்? தாத்தா பாட்டியா? அனுமா நம்ம யார பார்க்க போறோம்? தாத்தா பாட்டிய பார்க்க போறோமா? உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா? அன்னைக்கு நம்ம பார்த்தோம்லாமா, ஜாலியா இருந்துச்சா? தாத்தா எல்லாம் நல்லா பேசினாங்களா? பாட்டி எல்லாம் பேசினாங்களா? வெரி குட். ஆமா பத்தியம்மா, ஆமா ஆரா பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டிராயிங் நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்து அவ ஒரு பேப்பர் எடுத்து ஒரு அவங்க அப்பாட்ட இருந்து பெண்ணை வாங்கி ஒரு டிராயிங் வரைஞ்சி கூட ஒரு பாட்டி கையில கொடுத்தா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அதனாலதான் நாங்க வந்து குட்டீஸை வந்து கூட்டிட்டு போறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஹாப்பினஸ் வந்து எப்படியும் அந்த குட்டீஸை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸா இருக்கு. இந்த ஓல்ட் ஏஜ்ல வந்து பெரிய ஹாப்பினஸே வந்து பேரன் பேத்திகள் தான். ஸோ அதனால நாங்க வந்து குட்டீஸை வந்து மறக்காம இன்னைக்கு கூட்டிட்டு போறோம். சாய்பாபா கோயில் இது, நாங்க எப்போதுமே வருவோம். ஸோ இப்போ நம்ம போகிற அந்த ஓல்டேஜ் ஹோம் வந்து இந்த ஊர் சுவாமிநாதபுரம். இது வந்து நம்ம கன்னியாகுமரியில் நம்ம ஈகோ பார்க் இருக்கு பார்த்தீங்களா,
ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்குது, அதுக்கு முன்னதாகவே இருக்கப்பா. அதை தாண்டி தான் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே வந்தோம். உங்களுக்கு ஏதாவதுனா இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ போகலாம். நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. அப்புறம் நம்ம போய் சேர்ந்த உடனே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபுட்டு எல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணனா நம்ம வந்து மணி மட்டும் தான் பே பண்ணணும். ஃபுட்டு எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அங்கே ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம போன உடனே நம்மளை வந்து அவங்க எல்லோரும் முன்னாடியே நிற்க விட்டு இவங்க தான் இன்றைக்குள்ள ஃபுட்டை வந்து நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இவங்களோட குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கட்டுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள், இவங்க குழந்தைகள்லாம் நல்லா இருக்கட்டுன்னு ப்ரே பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கன்னு அவ்வளோ ஒரு இமோஷ்னலாக எனக்கு ஆகிட்டு. ஏன்னா ஒரே நேரத்தில் இத்தனை பெரியவங்க இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலரால் அந்த டைனிங் ஹாலில் வந்து சாப்பிட முடியல. ஒரு 5 பேர்கிட்ட அவங்களால வந்து சாப்பிட முடியல. அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுத்தேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரே ஒரு பாட்டிக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப பெட் ரிட்டன், அவங்களால எலும்பி கூட வாங்க முடியல. ஸோ அதனால் அவங்களுக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் வச்சுருங்க, அவங்க மெதுவாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னாங்க. நான் பாட்டிகிட்ட நான் அவங்களுக்கு எடுத்துறவா பாட்டின்னு, இல்லைம்மா இருக்கட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமும் இருந்துச்சு, ஒரு சைடு ரொம்ப மனசு பாரமும் இருந்துச்சு. இந்த பாட்டி தான் பார்த்திங்கன்னா ஆராதனா ட்ராயிங்லாம் போன தாட்டி வரைஞ்சி கொடுத்த பாட்டி. அப்புறம் இது வந்து நம்ம தாத்தா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ரொம்ப சுறுசுறுப்பான தாத்தா. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்மளை அவ்வளோ சூப்பராக கவனித்தாங்க. அவங்களோட பேத்திமார் வந்தால் எப்படி ஒரு தாத்தா கவனிப்பாங்களோ அப்படி கவனித்து உரிமையோடு கவனித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் உடனே டீலாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதனால டீலாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து உணர்ந்தோம். அதை விட்டு வரவே, நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு எங்களுக்கு பிரிஞ்சு வரவே மனசு இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சந்தோஷம் நீங்களும் கண்டிப்பாக உணரணுங்க. அப்படி மனமே இல்லாமல் எல்லாத்துட்டையும் நாங்கள் வந்து அப்புறம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா விடை பெற்ற மாதிரி தான் பெற்றோம். ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே நம்மளையும் பிடிச்சிருச்சு, நம்மளுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயும் பாய் சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோங்க. அவ்வளோ ஒரு திருப்தியா இருந்துச்சு. இந்த திருப்தி, இந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்குங்க. கண்டிப்பா செய்யுங்க. நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட மெயில் ஐடி கொடுக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா தோணும் அப்படின்னு நம்புறேன். நான் அந்த ஒரு பிலீஃப்ல தான் வந்து இது எல்லாமே காமிச்சிருக்கேன். இந்த மலை பேர் என்ன அப்படின்னா மருந்து வாழ் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம நிற்கும். மருந்துவாழ் மலைக்கு ஆப்போசிட்டில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். நம்ம வந்து அங்கே போகும்போது ஓல்டேஜ் போகும்போதே நான் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு. இப்போ நம்ம உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஏற்கனவே நிறைய தெய்வங்களின் தரிசனம் வந்து நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா. சாயப்பா தரிசனமும் நம்ம நல்லாவே பண்ணியாச்சுங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அங்கேயும் நிறைய தாத்தா பாட்டி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்படியே ஒரு கோயிலுக்குள்ள போன ஃபீல் தான் இருந்துச்சு. அவங்க கூட உட்காந்து சந்தோஷமா நாங்க சிரிச்சு பேசிட்டு உட்காந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த ஒரு ஹாப்பினஸ்க்கு வந்து இப்போ சாயப்பாக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லியாச்சு. உங்களுக்கும் இந்த ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என் மூலமா அதை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து என்னோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து நான் எந்த ஒரு அட்வைஸும் உங்களுக்கு பண்ண போறதில்ல. இப்படி பாருங்க அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கண்ணில் வந்து எவ்வளவுதான் அவங்க ஹாப்பினஸோட இருந்தாலும்
அவங்க கண்ணில் உள்ள அந்த பெயின் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து யாராலும் தீர்க்கவே முடியாது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுத்து நம்ம குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி அவங்கள பார்த்துக்கிறதுல வந்து உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? நான் எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு சிலர் அப்படி பாரமாக நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பாரமாக நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க என்னவோ சொல்லிட்டு போட்டு பெரியவங்க, அவங்க வந்து அவ்வளோக்குள்ள வந்து நம்மளுக்கு அப்பாவா இருந்துட்டு திடீர்னு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல வந்து நம்ம அவங்கள நடத்தக்கூடாது. என்னைக்குமே அவங்க நம்மளோட பேரண்ட்ஸ் தான். ஸோ அதை மட்டும் நம்ம மனசுல வச்சிடணும். அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம வந்தால் நம்ம குழந்தைகள் பார்க்க மாட்டோமா, அந்த மாதிரி நீங்க வந்து தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. எங்க கூட இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணது உங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.